ஊன்றுகோல். மந்திரி நான் வீட்டு வர நீ பண்ணி இந்த வருஷம் பாத்துக்கோ. வீட்டை பாத்துக்கோ. ஆமா, புள்ள 6 பிள்ளை இருந்தா 8 பிள்ளை வைக்கப்படாது. சரியா? அப்படியே இருக்கணும். சிலவன் மொழியிலே கவுத்துருவான். ஆமா, கண்டிப்பா. குடும்பத்தை பறிக்கப்படாது. மொழியே சரியில்லை. அவனா மொழியை நம்பி எந்த பொழு கொடுத்துருக்காரு. அதெல்லாம் அவனா தங்கம் இல்ல, எங்க தாளக்காரன் வந்து யாரும் கூட அனுப்ப முடியாது. நீ யாருடா? உடைய நம்பி அனுப்பலாம். கரெக்ட். வேற நம்பி அனுப்பவே கூடாது. அதாவது முனிங்க. ஆமா, குட்டி முடி. ஆமா, குட்டி மாடு. குட்டி மாடு. அதை போல சரி, தவ இருக்க வாரம் வீட்டை விட்டு வரும்போது சகனம் சரியில்லை. சகனம் சரியில்லை. பெரிய ஆட்களுக்கு தான் தெரியும். ஆமா, அந்த சகனம் அங்க ஏண்டா போற? அங்க போகாதடா. பூனையுடைய சகனம் கொல்லாறுது. பூனை குறுக்க வருது. அங்க வாசல் விட்டு வெள்ளையில் வாரா இமயகிரி அடிவாரத்திற்கே வருகிறான். சரி, மலை மேலே ஏற்று பார்த்தன் எப்படி இருக்கிறது? எப்படி இருக்கின்றது? படந்த மாலை மலை இந்த மலையடி வாரத்திலே வருகிறார். சரி, இப்படி வருகிற போது இந்த வல்லரக்கன் சரி உறக்கம் கிடையாது. உறக்கம் கிடையாது. அன்ன ஆகாரம் கிடையாது. ஆகாரம் கிடையாது. அடிக்கக்கூடிய காத்துத்தான் அவனுக்கு ஆகாரம். ஆகாரம் அதை ருசித்துக் கொண்டு என்ன செய்ய? சரி, 12 வருஷம் ஆச்சியா சாப்பிட்டு. ஆமா, எப்படி இருக்கானோ? எப்படி இருக்கானோ? பிள்ளைங்க ஒரு தரம் சாப்பிடணும், ஒரு மடியா போயிருவா. கிடைக்கிறதால அதானே. ஆமா, 12 வருஷமெல்லாம் இருக்கா. ஆமா, ஒரே ஞாபகம். ஆமா, ஒரே நினைவு. ஒரே சிந்தனை. யார் மேல? ஆண்டவர் மேல. எப்பா சட்டையாண்டி ஈஸ்வர. ஆமா, சுவாமி உன்னை நம்பி வந்திருக்க, நல்ல வை. நல்லா பார்த்து வையா. அதாவது மனிதனுக்கு நம்பிக்கை. ஆமா, கணவதிக்கு தும்பிக்கை. ஆமா, அந்த கையெடுத்து நம்ம வணங்கணும்னா அதுக்கு தகுந்தாப்புல நல்லா இருக்கும். ஆமா, அத்த பகவதியால கும்பிட்டு என்ன கிடைக்கும் நினைக்கப்படாது. கை நோக கும்பிடணும். ஆமா, அப்பதான் நம்ம கஷ்டத்துக்கு ஒரு வழி கிடைக்கும். அதனால இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அரக்கன் 12 வருஷம் தவ இருக்கா, பகவானை காணல. சரி, இவனும் தேடி ஓடி பார்க்க. இப்ப வருவாரா? இப்ப வந்துட மாட்டாரா? அப்ப ஒரே புலப்பம். ஆமா, என்ன செய்யறான் பாருங்க. என்ன வருகின்ற இளமல்ல
ஆமாப்பா. ஒரு இடத்துல இல்லையே. ஆமா பகவானை நோக்கி 12 வருடம் போயிருக்க. ஆமா இவன் செய்யக்கூடிய தவத்தை கேட்டு சரி அங்க இருக்கக்கூடிய மிருகங்கள் ரீங்காரம் பாடுது. ஆமா காட்டு யானை கரடி வேலை கட்டிக்கட்டா தெரிகிறது. ஆமா இமயமலை பக்கத்துல இருந்து ஆமா என் ஆண்டவன் சிவபெருமான் சரி 12 வருஷம் தவ இருக்க. அவன் செய்யக்கூடிய தவை எப்படி இருக்கு? எப்படி இருக்கு எப்படி இருக்கு? காற்றடித்து மனிதர் ரப்பி ரப்பி ஐயமுச்சு வேடரே வேடரே ஆடி உடைத்த மரம் உடைத்த மரம் அலை மாட்டி பூச்சோரி பூச்சோரிலே அலை மாட்டி உடைத்த மரம் அலை மாட்டி உடைத்த மரம் ஆல் மாட்டில் பழுத்தூரி ஆசையிலே முளைத்த பிள்ளை ஆர்காட்டு கொடிகளே முளைத்த பிள்ளை முளைத்த பிள்ளை எங்கும் வெள்ளம் வருத்தமிட வருத்தமிட கரியிலே முளைத்தவில்லை கரியிலே முளைத்தவில்லை காளை முடிவட கொக்குகளும் குருவிகளும் ஆமா அப்படியே அவன் தலைக்குள்ள 5 தர நாகம் சரி அடைகிடக்கு. அடை கிடக்கு 12 வருஷம் ஆச்சு பல்லு தேய்ச்சி. ஆமா பல்லு இப்ப எப்படி வாழடிக்கும்? நல்லா பாதி வளர்ந்து போய் இருக்கும். மல்லிகைப்பூ செண்டா வாழடிக்கும். வாசத்தை பார்த்தா தலையே கட்டலையே. ஆமா அப்ப அவன் எப்படி இருப்பான்னா எப்படி இருப்பா? குடிக்கல பல்லு வளர்க்கல. அதேதான். ஆமா நல்லா முருகன் கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும். அடிப்போ அடிமேல் அடி அடித்தா அம்மி நகரும். அம்மிக்கல் வாரதான் இருக்கான். ஆமா பார்த்தாலே தெரியுது. ஆமா அப்ப 12 வருஷம் போயிருந்த உடனே ஆமாம்மா அப்பந்தான் ஆண்டவன் பார்க்காரு. சரி எப்பா அப்பா ஏ நந்தி பகவா நந்தி பகவானே என்ன நோக்கி தவ இருக்கான் கூட்டிக்கிட்டு வா. ஆமா என்னைய நோக்கி ஒரு மானிடம் தவந்திருக்கா. உடனே 2 குளிகை எடுத்து கொடுத்தா. சரி வலது கண்ணத்திலே போட்டு 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 குறுக்கி கூட்டிக்கிட்டு வாண்டாச்சு. சரி அப்ப அரக்கனை தேடி ஓடி பார்க்காரு. ஆமா ஒரு இடத்திலுமே இல்லை. அரக்கனை காணவில்ல. ஆமா சரி எப்போ காண்பேனோ அரக்கனை எங்கோ காண்பேனோ. சரி புத்துக்குள்ள இருந்தான். ஆமா இழுத்து விட்டான். ஆமா அதானே எடுத்தா புத்தகம் எங்கிட்ட இருக்கு. ஆமா நாளை பள்ளிக்கூடம் போகமாடா. நாளைக்கு லீவு. நீவா கோயம்புத்தூர் லீவு ஸ்கூலு. நீ போயிரு. நாளைக்கு சாக்லேட் வாங்கி தருவா. இந்த வல்லரக்கன் சும்மா இருப்பானா? சும்மா சும்மா அவன் இருக்கான். அவனை பிடிச்ச நேரம் நேரம் விட மாட்டேங்க. இருக்க விடுமா? 12 வருஷம் தவ இருந்திருக்கான். ஆமா நம்ம தவத்தை காங்களே. ஆமா பகவான் பார்க்கவே இல்லையா அப்படின்னு கரையாம்பத்து விழுந்த உடனே அப்ப நந்தி தேவர் நினைக்கல. ஆமா பிடிச்சாலும் பிடிக்கணும் புளிய மரத்தை. ஆமா முருங்கை மரத்தை பிடிக்க கூடாதா? ஆனா முடிஞ்சிடும். ஒடுங்கிடும்.
மூன்று ராஜ்யத்தை இழந்தே முக்காலும் தண்ட அன்னைத்தான் உண்டாலும் தண்ட அன்னைத்தான் இதரம் சுற்றி வந்தே நான் காலும் தண்ட அன்னைத்தான் நான் எல்லோரும் சுற்றி வந்தே நான் காலும் தண்ட அன்னைத்தான் இதரம் சுற்றி வந்தே இதரம் சுற்றி வந்தே அடிபடியோ தண்ட கடவுளே கிடையாது. என் பெயர் நந்தி பகவான். ஆமாம்மா. நம் 12 வருஷம் இருந்தவரை சரி என்னுடைய வரமெல்லாம் வம்பா போச்சு. என் வரமெல்லாம் வம்பா போச்சு. உன்னால உன்னை கூட்டிக்கிட்டு போனா வந்திருக்கேன். சீக்கிரம் வரியா? நானா அங்க கொண்டு விடட்டுமா? எங்க கொண்டு விட போற? பகவான் கிட்ட. சரி நான் வரேன். உடனே 2 குளிகை எடுத்தான். சரி ரெக்க வந்து முளைச்சிட்டு பிள்ளைக்கு. ஆமாம்மா. அப்ப பிள்ளைக்கு ரெக்கை விளைச்சா சும்மா இருப்பானா? சும்மா இருப்பானம்மா. நந்தி தேவாரம் கடவுளே என் ஆண்டவனாகிய சிவபெருமானை பார்த்தான். இந்த வல்லரக்கனுக்கு ஒரு கெட்ட புத்தி, ஒரு கெட்ட எண்ணம். 12 வருஷம் போயிருந்தோம். வரத்தை வாங்கினோம். சரி அப்ப கைலாசத்துல பகவானுக்கு மக்களுக்கு காட்சியளித்து உள்ளார். சரி ஆஹா சடையாண்டி பகவானை எரிக்கணும். மரத்தை வாங்கணும். ஆமா பகவானை எரிக்கணும். எனக்கு பிடிக்க பாருங்க. 6:45 வரையுங்காலும் பகவானை எரிக்கணும். பார்வதியை தூக்கணும்னு நினைக்கிறேன். 7 நட்டன் சனிய கொத்துதான் பத்திரமத்துல முட்டிக்கா. ஆமா அப்ப ஆண்டவன் காலையில விழுந்தாரை. சரி சண்டால சும்மா இருப்பான இங்க குடுக்குற திருக்கிட்டே இருக்கான். அதான 3 ராஜ்யத்தை இழந்தே முக்காலும் தண்ட அன்னைத்தான் வல்லரக்கனுக்கு பிடிக்கிறது. ஆமாம்பா எல்லாமே ஆகும். ஆமா திமிரு அப்பதான் பார்த்தேன். சரி என் ஆண்டவன் பகவானை பார்த்து என்னம்மா சொல்கிறார்? பகவானுக்கு வந்து ரொம்ப எளிமையான குணம், இரக்க குணம். யாரு எதை கேட்டாலும் கொடுத்துருவாரு, இல்லைன்னு சொல்ல மாட்டார். கொடுத்திருக்க வேஸ்டை கேட்டாலும் கொடுத்துருவாரு, கொடுத்துட்டு விட்டுருவார். ஆனா அவன் மச்சா இருக்காரே பெருமாளுக்கு அந்த எண்ணம் கிடையாது. ஆக்கவும் தெரியும், அழிக்கவும் தெரியும். சரி எடுக்கவும் தெரியும். ஆமா கொடுக்கவும் தெரியும். கண்டிப்பா நீங்க எல்லாம் யாரு அப்பேற்பட்ட பகவானை பார்த்து ஆமம்மா சும்மா இருந்தால இல்லையே ஐயா ஆண்டவனை என்னையா? ஏன்னா ஆண்டவன் காலில் விழுந்தாச்சுன்னா போதுமே. ஆமா கண்டா வர சொல்லுங்க, கையோட கூட்டிட்டு வாருங்க. ஆமா கண்டா வர சொல்லுங்க, ஆணை கண்டான கையோட கூட்டி வாருங்க.
ஊட்டுங்க அவனுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கணும் வரத்தை ஆமா என் ஆண்டவன் பார்த்தான். சரி எப்பா என்ன நோக்கி 12 வருஷம் போய் இருந்தாயி ஆமாப்பா உனக்கு என்னடா வர வேணும்? என்னடா வர வேணும் ஐயா ஆண்டவரே பகவானை பகவானே எனக்கு 3 வாரம் வேண்டாம் ஐயா கண்டரே பகவானே முதலாவது வரம் கடுகளையும் சின்ன வரம் கடுகளையும் செய்ய வரும் எள்ளை விட சின்ன வரம் எள்ளையும் செய்ய வரும் மிளகை விட சின்ன வரம் ரசகசம் வைக்க போறானா எள்ளு வந்து சின்ன பொருள் ஆனா இதயம் நல்லெண்ணெய தோசையில விட்டு சாப்பிடு ரசி சும்மா வேற லெவல். ஆமா வாய்ப்படக்கு கடுகு ருசிக்கு சின்ன பொருள் ஆமா எண்ணெயை காய வச்சு அள்ளி கொண்டு போடு வெடிக்கும் தெரிச்சிரு முகத்துல. ஆமா திணை மாவை போல் மற்றொரு மாவு ருசி இருக்காது. சரி யாருக்கு யாரு கொடுத்தா? யாருக்கு யாரு கொடுத்தது? அந்த முருகனுக்கு வள்ளி கொடுத்தா. வள்ளி கொடுத்தாளா? அதான் குடுக்கல கொடுத்திருப்பான். தம்பி கொடுத்தான். எந்த தம்பி? அதே தைக்கானே தம்பி கொடுத்தான். அதனால ஆமம்மா ஆண்டவன் சிவபெருமானை பார்த்து சரி சத்தியம் கேட்கான். சத்தியம் அப்பந்தான் மத்தியமாகும். இல்லைன்னா ஏமாத்திட்டீங்கன்னா போச்சு. ஒண்ணும் செய்ய முடியாது. காரியம் கழியணும்னா கால விழுந்துடணும். தப்பே இல்லை. தப்பே கிடையாது. அப்போ உனக்கு என்னடா சத்தியம் வேணும்? என்ன சத்தியம் தெரியுமா? இத்தனை நபர்கள் இருக்காங்களே, உனக்கு யார பிடிச்சிருக்கு? யாரையும் பிடிக்கல. உங்க பக்கத்துல இருக்காளே அம்மா. சரி பார்வதி. ஆமா பார்வதி தான் வேணுமா? அவங்களே தான் வேணும். எனக்கு அந்த லைட் தான் பிடிக்கும். இந்த லைட்டை தவிர வேற லைட்டே வேண்டவே வேண்டாம். சரி பரவாயில்ல. சரி உன்மேல் ஒரு சத்தியம். சரி என் மேல் ஒரு சத்தியம். ஆமா எது கேட்டாலும் தெரியும். எது கேட்டாலும் முதலாவது ஆள்காட்டி விரலை கொண்டு என் தயவனதரம் சுற்றி சரி எவர் சரசுல தொட்டாலும் ஆமா சரசு தெளிச்சு வெடிச்சு போடும். வெடிச்சு போடும். இரண்டாவது விரல். சரி இது என்ன விரல்? என்ன விரல் அம்மா? இதுதான் பாம்பு விரல். தலையை தொட்டு சரி அலைகடல்ல தொடணும். அலைகடல்ல நான் தொட வேண்டும். அக்கினியாக எரிய வேண்டும். மூணாவது வரம் என்ன வரம்? மோதிரவர்களை எடுக்கணும். சரி தலையை சுத்தி 3 தரம் சுற்றி கரும்பாலையில் தொடணும். சரி சுக்குடுலாம் ஒருங்க வேண்டும். அறிவு கட்டவனே என்ன ஐயா? அதாவது புள்ள குட்டி வேணும், சொத்து சுகம் வேணும், கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லுவான். சரி இவன் எல்லாமே முருங்க வெடிக்க செதறன்னு கேட்கானே. ஆமா இவனுக்கு புத்தி இருக்குதா? புத்தி கெட்டு போச்சல்லவா. 6.25 வரை இங்காலும் 7 நட்டம் சனிய வக்கிருவத்துல முடிச்சுட்டான். கண்டிப்பா எப்போ வல்லரைக்க ஐயா உனது நாடுதாரே நகரம் தானே அண்டையாரே உள்ளதாரே சொல்லாரே சுகந்தாரே சுத்தையாரே உள்ளதாரே ஆடுதாரே மௌசந்தாரே ஆடுதாரே மௌசந்தாரே ஆக்கியமோ தாரே நாடு நகரம் சொத்து சுகம் புள்ள குட்டி எனக்கு வேண்டாம். நான் கேட்டது மட்டும் தாங்க.
கேட்ட வார்த்தை மட்டும் தாங்க சொல்லு. அடிவாரம் முடிச்சு கேட்காரே என்று ஆமா ஆண்டவன் வரத்தை எழுதி கொடுத்தார். சரி வரத்தை வாங்கி இங்கே வருகிறான். எங்க வருகின்றான்? வடக்கு கோட்ட வாசலுக்கே வருகிறான். வடக்கு கோட்டை வாசலுக்கு வருகின்றான். அங்கேதான் இருக்காரு யாரு யாரு? நாரதர். நாரதர் இழுத்து விட்டு கூத்து பாப்பால கட்டிக்கார. ஆமா சிலவங்க தீப்பெட்டியே இல்லாம தீ பிடிச்சிரும். பத்திக்கு தெரியும். சரிங்க நம்ம சாட்டுக்காரி அப்படித்தான். அட 10 வச்சுட்டா போதும். அவன் குடும்பத்தை போய் இழுத்து விட்டுருக்காளே. ஆமா இழுத்து விட்டதான் கரைக்கு இருக்காளே. பார்த்துதான் அப்படி ஒரு நாள் தெரியாம என்ன வீடியோ எடுக்கான்னு வாய விட்டுட்டேன். சரி அவ இன்னும் மனசுல வச்சுக்கிட்டு நீ எப்படி உன்னைய மட்டும் எடுக்க சொல்லலாம், நீ எப்படி உன்னைய மட்டும் எடுக்க சொல்லலாம். அந்த வீடியோல நான் வரல. ஊரை கொடுக்குமா லாஸ்ட் நான் இடத்த கண்டேங்கிற மாதிரி ஆகி போச்சு. சரி சரி ஆமா ஊரை எடுத்து விட்டுட்டு போனா இங்க பத்தி எரியுது எரியுது. ஜாயிண்ட்காரன் பார்க்கும் குடங்காரன் பார்க்கும் அப்படின்னா ஆமா ஊரை கொடுக்குமா பெருச்சாளி பெருச்சாளி வீட்டை கொடுக்குமா அந்த கதையா இருக்குமா? வீட்டுல பத்த விட்டு போனா சரி அன்னைக்கு தோல் கூட இன்னைக்கு கூப்பிட வர மாட்டாங்க. வரமாட்டானே கையில கேட்டு நிக்கா கையெழுத்து போடாதீங்க கையெழுத்து போட்டுருவாங்க. போடாதீங்க. சுதந்திரம் கிடைச்சா யாரு வேணாம்னு சொல்லுவாங்களா? அப்ப போட்டு விட்டுறேன். ஆமா சரிதான் ஒரு கையெழுத்து தானே. ஆமா ஒரு சின்ன கையெழுத்து தான். சரி சரி ஆமா அதே போல இந்த வல்கரைக்கன் கேட்டவுடனே ஆமாம்மா என் ஆண்டவன் இல்லை என்று சொல்லாமல் இல்லை என்று சொல்லாள். நாரதர் பார்த்து கேட்காரு. என்ன என்ன கேட்கின்ற? இங்க வந்திருக்கே, ஏன் வந்திருக்க? என்ன விஷயம் அப்பா வந்த? நாரதா நாரதா ஆண்டவன் கிட்ட அனைவரை வாங்கி இருக்கிறேன். ஆமா தாரவன் நல்லவனை ஏமாத்திட்டாரு. ஆமா இந்த நாரதர் சொல்வது உண்மையா? உண்மையான இல்ல பொய்யா? பொய்யா? ரெண்டுல ஒண்ணு தெரியணும். தெரியணும் அப்படிதானே? ஆமா அப்ப நாரதரை அழைத்து கேட்டவுடனே ஆமாப்பா அதாவது விரல் 2 எடுத்தான். சரி அதாவது இது என்ன விரல்? பாம்பு விரல். பாம்பு விரல் தலையில் எடுத்தான். சரி 3 தரம் சுத்தினான். 3 தரம் சுத்தி வாரையை போய் தொட்டான். சரி சுக்குடுலான் சுருக்குடுராக நொறுங்கியது. மோதிர விரல் எடுத்தான். சரி தலையை சுற்றினான். கண்டிப்பா அலைகடலில் தொட்டான். ஆமாம்மா அக்கடியா எரியுது. அக்கினியாக எரிகிறது. ஆண்டவன் தந்தது உண்மை. சரி நாரதனை இழுத்து விட்டு கூத்து பார்க்காரு. ஆமா இழுத்து விட்டு கூத்து பார்ப்பாரு. சண்டாள சண்டாள பாவி. இன்னைக்கு மனக்கணக்கு மட்டும் யாரும் கெட்டாரு. யாரும் கட்டக்கூடாது. எந்த கோட்டை வேணாலும் கெட்டு மரக்கோட்டை மட்டும் கட்டவே கட்டக்கூடாது. அது அவ்வளவுதான். அவ்வளவுதான். வேற கோட்டை கட்டணும்னா குபீர்னு வெடிச்சிரும். பாத்துக்கும். நான் இப்பதான் அத்திவாரத்தை போட்டு விட்டுருக்கேன். நடக்குமா? சந்திரமாரி கிட்ட கேட்போம். சும்மா சந்திரமாரி தாயே நடக்கும். அங்க இருந்து நல்ல வாக்கு தான் வரும். ஆமா நாகராஜாவுக்கு நடக்குமா நடக்காதான்னு குறிப்பிடுதாயே. அது நாகராஜாவும் நாகக்கண்ணிக்கும் பொருத்தம் பொருத்தம் கிடையாது. அவ்வளவா நடுத்தருக்காரிக்கு வருத்தமா கொஞ்சம் லேட்டா தான் நடக்கும். சரி சரி அதனால ஆமாம்மா என் ஆண்டவன் வரத்தை கொடுத்தது உண்மை. சரி ஆனாலும் இழுத்து விட்டு கூத்து பார்க்கானே. ஆமாம்மா அப்படி என்று எங்கே வருகிறார்? எங்கேம்மா வருகிறார்? இந்த வல்லரக்கன் ஆண்டவனை எரிக்கணும்னு விரட்டி வர்றான். விரட்டி வருகிறான். ஆமா சரி தேவலோகத்தில அதிபதி தெய்வந்திரன். ஆமா தேவேந்திரன். அவனை கொன்றால் இந்திராணி வேணுமா? வேண்டாம். பிடிக்காதா? பிடிக்கவே பிடிக்காது. பிரம்மலோகத்துல இருக்கிறது பிரம்மன். சரி சரஸ்வதி வேணுமா? வேண்டவே வேண்டாம். அவளும் பிடிக்காதா? அவளை தெத்து போகுது. யாரை விரட்டி வருகிறான் தெரியுமா? ஐயா ஆண்டவே எரித்தோம். ஈஸ்வரனை எரிக்கணும். ஈஸ்வரி நமக்கா? ஈஸ்வரியை தூக்கணும். பிள்ளை யாரு? புள்ள பெத்தவ பால் ஊத்துடுவான். அடுத்து முருகன். முருகன் வலது தொடையில வச்சு வலது கண்ணத்துல இச்சி கொடுக்கலாம். முத்தம் கொடுக்கலாம்.
வள்ளியின் தெய்வானையும் மாமா அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஏமாறி போக ஆமா ஆசையை பத்தீங்களா? ஆசையை பத்தில சண்டாளம் வாவி வல்லரக்கருக்கு கெட்ட கெட்ட என்னவெல்லாம் ஈசனுக்கு தோன்றுகிறது. ஆமாப்பா ஆண்டவன் நினைக்காரு. சரி உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணுதான். ரெண்டகம் பண்ணுதான். உள்ளங்கையில் உப்பள்ளி வைத்தால் சரி ஊழிய தலைமுறைக்கும் நினைக்கணும். அவன் தான் மனுஷன். ஆமா இப்ப அண்ணு சாப்பிட்டுதான் அண்ணே மறந்துருதான். மறந்துருதான். அதானே சண்டாளம் வாவி வல்லரக்கு எங்கே வரம் பாருங்க. எங்க வருகின்ற ஆண்டவனை எரிக்க வரட்டும் போது சரி பக்கத்தில் உள்ள மக்கள் என்ன கேட்டார்கள்? என்ன ஐயா எங்கே போறேன் வர்றமா சீமா ஐயா உங்களை அரிசினு அள்ளியும் பார்க்க மாட்டான். ஆமா உண்மையில ஊதியம் பார்க்க மாட்டான். வரீங்களா? இருக்கத்தான் போறீங்களா? சாமியே போயிட்டாரா? பூசாரி புள்ளட்டு கேக்குதா? பூசாரிக்கு வேலை இங்க என்ன வேலை? என்ன வேலை இருக்கு? சரி நம்மளும் போயிருவோம். ஆமா அப்படி நாங்க யாரெல்லாம் ஓடுறாங்க தெரியுமா? யாரெல்லாம் ஓடுகின்றது? ஆனவேரும் ஓடினார் மாறியவேரும் ஓடினார் மானவேரும் ஓடினார் மையவேரும் ஓடினார் ஆனவேரும் ஓடினார் ஓடியும் ஓடினார் ஆனவேரும் ஓடினார் மூடியும் ஓடினார் கடல் மேலே கிடுகிடன கிடுவிழித்து ஓடினார் கடல் மேலே கிடுகிடன கிடுவிழித்து ஓடினார் ஆட்டுக்கிட வாகனத்தில் அக்னி தேவன் ஓடினார் ஆட்டுக்கிட வாகனத்தில் அக்னி தேவன் ஓடினார் நம்முடைய வாகனத்தில் ஐம்பெருமடு ஓடினார் நம்முடைய வாகனத்தில் ஐம்பெருமடு ஓடினார் அருமைகிட வாகனத்தில் எமதருமடு ஓடினார் இருமைகிட வாகனத்தில் எமதருமடு ஓடினார் மயிலில் வாகனத்தில் முருகபெருமான் ஓடினார் மயிலில் வாகனத்தில் முருகபெருமான் ஓடினார் மலையில வாகனத்தில் ஓடினார் வாலிமில் வாகனத்தில் வலிமான் ஓடினார் ஊரில் வாகனத்தில் காயமூடன் ஓடினார் குதிரையில் வாகனத்தில் காரங்கள் ஓடினார் ஊரின் வாகனத்தில் காலத்துவம் போறாரு. எருமை கிடாவளை யமதர்மன் யமதர்மன் போறாரு. வெள்ளை யானையில் தெய்வந்தர் தெய்வேந்திரன் போறாரு. ஆமா சரி கழுதை வாகனத்துல மூதேவி மூதேவி எல்லாரும் போயிட்டாங்க. கழுத வாகனத்துல மூதேவி நான் கழுத வாகனமும் கண்டகரம் நினைச்சேன். ஆனா இந்த ஒரே ஒரு ஆளுக்கு ஓட முடியல. ஓட முடியல ஷாட முடியல. யாருக்கு? பிள்ளை யாருக்கு? அவருக்கு கால ஒண்ணல கட்டை காலாங்க கட்டை காலா தெரிஞ்சும் எப்படி போறாரு பத்தியெல்லாம் மெதுவா மெதுவா தரைக்கு வலிச்சு போகுது மெதுவா. அதாவது ஆனா பெருமாள் வந்து வேற, பிள்ளை யாரு வந்து வேற. அவருக்கு ஓடணும்னு நினைப்பு. ஆனா வயிறு இருக்கு பாத்தீங்களா? அப்படியே தட்டுது. பெருச்சாளி முன்னுக்கு மேல வயிறு பின்னாடி. அப்ப நம்ம இருந்தா நம்மள கொண்டுருவானோ அப்படின்னு எண்ணத்துல மழையில இருந்து 2 கண்ணை மூடினார். கண்களை மூடிக்கொண்டு ஆளை 2 விரலை பிடித்தார். அப்படியே கடகடவன உருண்டு வந்துட்டாரு. உங்களுக்கு பிள்ளையாக பிறந்தது தப்பா? நீ பிள்ளையா பிறக்க நான் கொடுத்து வச்சிருக்கிறேன் மகனே. எப்பா என் மகனே சீக்கிரமாக சொன்னா சீடரோ கேட்டிடுமா
வேணுங்காரா இருக்கு அதானே சீடை விருந்த வேணும். இறப்பு தண்டட்டு என் பொண்டாட்டி இலங்கு வெடி பொண்டாட்டி நானும் ஆமா அந்த கேள்வியில இருக்கு இருக்கு கேட்கத்தானே செய்வாரு. ஆமா கேளைய பிள்ளையா இருந்தா கேட்கத்தான் செய்வார். ஆமா பிள்ளையார் கேட்ட உடனே சரி எப்பா என் மகனை என் மகனே உனக்கு நான் சின்ன மகனை என்னைக்கும் கொடுத்ததில்லை. கொடுத்ததில்லை. பூரண பாபாள யோகத்தில் நான் எப்படி நான்லாம் எப்படா கல்யாணம் முடிப்போம் எப்படா என் தாய் தான் ஆசிரமத்தோட சேப்பம் பண்றேன். சரி ஆமா மாப்பிள்ளை பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்காரு. என்ன கேள்விப்பட்டேன் உங்க மகன் நேற்று சொன்னான். ஆமா சொன்ன இந்த பிள்ளையோட சேராதலன்னு சரி கேட்க மாட்டேங்க. அது அக்கா தானே வந்து சேர்ந்து பாவத்திப்போம். அப்ப பிள்ளையார் பார்த்த உடனே அப்பதான் பார்த்தா. சரி ஏன்னா பிள்ளையாருக்கு கொடுக்கறத கொடுத்தா பிள்ளை போயிட்டே இருப்பான். போய்கிட்டே இருப்பான். சந்தைக்கு சக்தி தோறும் பிள்ளையாராக சக்தி மகனா சந்தி பிள்ளையார போயிருக்காரு. சந்தி பிள்ளையாரா பிள்ளையார் வந்து அப்பா இந்த அம்பிகை பார்வரா தேவியானவள் பார்வதாதேவியாகப்பட்டவள் அண்ணனை நினைத்த உடனே கோபால கண்ணன் சரி பார்வரா தேவியை நினைத்து தங்கச்சி எப்படி இருக்காளோ என்னவோ என்று ஆடுகளையும் பத்திக் கொண்டு அத்வான கானகத்திலே விட்டு போட்டு அப்படியே பண்டாரமா வர்றாரு. சரி தங்கச்சி சந்தோஷமா இருக்காரு. சந்தோஷமா இருக்கவளை இவளை என்ன செய்யலாம்? ஆண்டியே எங்கே போனாரம்மா அங்கே போனாரம் இப்படி எல்லாம் திட்டுறிய முன்னாடி இப்ப பரதேசி பண்டாரம்னு சொல்ல உனக்கு ஒரு அடிங்க. வாய் கூசலையா உனக்கு? வாயில இந்த வார்த்தை வரலாமா முத அப்படின்னு பார்வதி நினைக்கா. சரி அப்பதான் பார்த்தா இந்த அறை வீட்டுல இருந்து பகவானை வெளிவர வைக்கணும். அப்ப என் பெருமாள் கோபாலன் சரி கடந்தையர் வேஷம் கொண்டு அரக்கனை கொள்வதற்கு இதுதான் நல்ல டைம் என்று அப்பந்தான் ஒரு ஜெகமோகினி அவதாரம் எடுத்து சரி அரக்கனை பார்த்து அடியே பெண்ணே இந்த இரவு 8 மணி இருக்கு அம்மா இழந்தவங்க காட்டுக்குள்ள வண்டி ஒரு தேகம் வரையடி அரக்கன் மறுபடியாக வந்து சரி அப்ப பிள்ளை என்று சொன்னவுடனே நான் பெண்ணல்லப்பா நான் வாக்கப்பட்ட வீடு 8 நாள் சண்டை இல்லாத வீடு இல்ல வழிபடியே அம்மா வீட்டுக்கு போறேன். அண்ணமனு சொல்லுதிய ஒரு வாட்டி அத்தாமனு சொல்லேன். ஒரே ஒரு சத்தியம் செய்து அவன் கூட வரேன். அரண் கொடுத்த வரத்தை அறிவிழந்தான் வல்லரக்கன். சிவன் கொடுத்த வரத்தை சிந்தையிலே எண்ணவில்லை. பெண்ணைக்கு ஆசை கொண்ட வெண்பாவி வல்லரக்கன். இதுதான் நல்ல டைம் என்று ஆள்காட்டி விரலை கொண்டவன் தொண்டையிலே தொட அரக்கன்களை தரிக்கு அந்த கன்னிமார் குறவை போட்டார். பூவை அணி சொரிந்தார் ரச்சமால் பெருமாளுக்கு அரக்கனை கொண்டுட்டு இவர் வாராரு. ஆலமரத்து வேறைய தலையை வச்சு களைப்பு தெரியப்படுத்திருக்காரு. எத்தா வாங்க போகலாம்னு சொல்றாரு. அப்ப இவர் என்ன சொல்றாரு? ஒன்றரை கோலத்தை எடுக்கணுமே என்று சொல்ல அதுதான் ஆணுக்கும் இருந்தார். அவர்தான் ஐயனார். அப்படி
அப்படி ஐயனார் பிறந்திருக்கும் போது ஆமாம்மா என் சடையாண்டி சுவாமி ஐயனாராக மாறி ஆமா அப்ப எப்படி பிறந்தார் தெரியுமா? எப்படி எப்படி அம்மா அவரே? ஐயா பாங்குடி மாதம் புதனதி உத்திரம் பங்குடி மாதம் புதனதி உத்திரம் பஞ்சமி கடக லட்சணத்தில் பஞ்சமி கடக லட்சணத்தில் இந்திரலோகத்தில் அமீர்ந்த யோகமாய் இந்திரலோகத்தில் அமீர்ந்த யோகமாய் அடுக்கு மாடுக்கு ஐயனாய் பிறந்தார் ஆடுக்கு ஐயனாய் பிறந்தார் ஆடியில் பிறந்தவர் ஐயனார் என்று ஆடியில் பிறந்தவர் ஐயனார் என்று கையில் பிறந்தவர் ஐயனார் என்று கையில் பிறந்தவர் ஐயனார் என்று அபிமயங்கும் இயல்போர்ந்தே அம்மனோட கரைகள் பாட சரஸ்வதி ஒன்றாவது கடல் உவர்கடல் உவர்கடல் காங்கேசம்மா வரைத்தேவில் சரி கருப்பு கடல் இரண்டாவது கடல் மூன்றாவது கடல் என்ன கடல் அம்மா? மோர்கடல். மோர்கடல். வாங்க போய் மோர் சாப்பிட்டு வருவோம். நாலாவது கடல் சரி நல்ல தண்ணி. நல்ல தண்ணி. வாங்க குடத்தை எடுத்துக்கோங்க, தண்ணி குடிச்சிட்டு வருவோம். இப்பந்தான் எங்கேயுமே உப்பு தண்ணி கிடையாது, சப்ப தண்ணி கிடையாது. சரி எல்லாமே கரண்ட் பாக்க வேலை. ஆமா மினரல் வாட்டர் ஆகிறது. கண்டிப்பா அதான் நல்லா இருக்கு. ஐந்தாவது கடல் சரி அருங்கடல். அருங்கடல். ஆறாவது கடல் என்ன கடல் அம்மா? ஆழக்கடல். ஆழக்கடல். ஏழாவது கடல் என்ன கடல்? இளங்கடல். ஏழுங்கடல். எட்டாவது கடல் என்ன கடல் அம்மா? திட்டக்கடல். திட்டக்கடல். ஒன்பதாவது கடல் என்ன கடல் அம்மா? ஒய்யார அலைகடல். ஒய்யார அலைகடல். பத்தாவது கடல் என்ன கடல் அம்மா? பார்க்கடல். பார்க்கடல். அம்மா ஒய்யார அலைகடல்
ரெண்டே ரெண்டு அலைதான். என்ன அலை? ஆணலை பெண்ணலை. இவன் 4 அலங்க. சரி, நான் 5 அலங்க. அதானே கரெக்டா? பிரச்சனையே இல்லை, பிரச்சனையே இல்லை. இப்படி இருக்கும் போது ஆமம்மா ஏழங்கடல் தன்னாரியே எறும்பு புத்து எல்லாமே இருக்குது. இந்த புத்தரிலேயே 2 நாகம் வசித்து வருகிறது. ஆமம்மா, அதுதான் ஐயா ராஜநாகம். ராஜநாகம் நாகத்துக்கெல்லாம் அதிபதியாகவே. சரி, நாகலோக பட்டணம். ஆமம்மா, நாகராஜனுடைய மனைவி நாகக்கண்ணி. சரி, நாகக்கண்ணி சொத்தோடு சுகத்தோடு செல்வ பாக்கியத்தோடு ஆமம்மா மண்மனையோடு ஆண்டு வருகிறார். ஆமாம், இருவரும் ஆண்டு வருகிறார்கள். இப்படி ஆண்டு வருகிற போது சரி, கணவன் மனைவிங்கிற உறவு சும்மா வந்ததா? சும்மா வந்ததுமாமா. அப்ப கம்மல் முகத்தியோட வந்தது. சரி, இப்ப எல்லா பொருளையும் கொண்டு வந்தது. எல்லா பொருட்களையும் கொண்டு வந்தது. சொத்தோடு சுகத்தோடு செல்வ பாக்கியத்தோடு மண்மனையோடு. சரி, எல்லாமே இருக்கு. எல்லாம் இருக்கு. கணவன் ஒரு வார்த்தை சொன்னா மனைவி கேட்கணும். மனைவி ஒரு வார்த்தை சொன்னால் கணவன் கேட்கணும். உங்க வீட்டுல சண்டை வருமா? அப்படி இல்ல, எனக்கு எங்க அம்மாக்கு தான் வரும். வருவனா? ஆமா, வேற யாருக்கும் வராது. அதான் பிரச்சனை இல்லையே. ஆமா, எங்க தாளக்கார அண்ணாச்சுக்கும் எங்க அன்னைக்கும் அடிக்கடி வரும். நான் அப்பப்ப எட்டி பார்த்துட்டு சரி எப்பவும் நடக்கிறதானே மோனை பார்த்தாலே தெரியல. சரி, எப்படியாவது இழுத்து விட்டு கூட்டு பாத்துருவா. ஆமா, உங்க மைனில எங்க மைனில அப்படித்தான் இழுப்பா. சரி, அதனால ஆமம்மா கணவனும் மனைவியுமாக. சரி, மைக்கும் ஸ்டாண்டும் போல பாத்தீங்களா? ஒரு வார்த்தை சொன்னா எள்ளுங்கம்னு எண்ணெயா வாட்டும் போல. அதானே? ஆமா, கண்ணை கவர வைக்கும் கலர் டீப்புகளும் சிந்தனையை சிதற வைக்கும் சீரியல் செட்டுகளும் சீரழிக்கும் சீரியல் பொட்டுகளும் பாருங்க. அந்த மைக்கு மட்டும் குறைச்சு வைங்க. அதான் சரியா பேசுறாரு. கரண்ட் இருக்கும் இடத்திற்கும் எல்லாரும் இடத்திற்கும் கரண்ட் இல்லாத இடத்திற்கும் என்ன கொண்டு வருவாங்க? பாருங்க, ஜெனரேட்டர். ஜெனரேட்டரா? மலையில் சிறந்தது இமயமலை, கட்டிடத்தில் சிறந்தது தாஜ்மஹால். அதை போல் ஒளி அமைக்க சிறந்த ஸ்தாபனம் ஈஸ்வரி சர்வீஸ். எந்த ஊரு? மேட்டு நீரேத்தான். சரி சரி, ஆமா. அதனால சரி கூட ஒரு வாட்டி சொல்லு. ஆமா, பார்க்க சேர்த்தது சொல்லிட்டு அண்ணனுக்கு பிடிச்சிருக்கான். ஆமா, பார்க்க சேர்த்தது பாவனாசம். சரி, சிறந்தது குலைக்கு சேர்த்தது குற்றாலம். அதுபோல இசை கேட்க சிறந்தது ஈஸ்வரி சௌசரிஸ் மேட்டு நீரேத்தான். சரி, அனைவரும் மகேஷ் கல்யாணத்துக்காக கூட்டு போனோம். ஆமா, என் கல்யாணத்துக்கு வச்சிருக்கேன்னா விஷயம் எடுத்தாங்க. மகேஷ் பையனோட கல்யாணத்துக்கு நீங்க தப்பா பேசுறீங்க. எப்படி? அவரும் கல்யாணம் பண்ணாத மறந்துட்டு பேசுறாரு, நீங்களும் கல்யாணம் பண்ணாத. நாகராஜனுடைய மனைவி நாகக்கண்ணி பெண்படியானவள். பெயர் ராசிய பாத்தீங்களா? ஆமா, நாகராஜ நாகக்கண்ணி நாகலோக பட்டணம். ஆமா, ஆனா எல்லாம் பொருத்தம். இவளுக்கு ஒரு வருத்தம். என்ன வருத்தம்? 12 வருஷம் ஆச்சு, நமக்கு ஒரு பிள்ளை இல்லையே. கல்யாணம் ஒரு குழந்தை இல்லையே. பிள்ளை இல்லாத வார்த்தைகள் பெருங்கவலையாகவே இருக்கிறது. ஒரு கவலையாகவே இருக்கு. சாலையில் ஒரு மாறாமா சாரி